அடுத்து அவர் அகங்காரத்தை பத்தி சொல்றாரு. அகங்காரத்தை பத்தி என்ன சொல்றாருன்னா, அகங்காரம் என்பது நான் என்று மமதை கொண்ட மனதினை குறிக்கும். நான் 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 நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த மனசு, அந்த அகங்காரங்கிறது நான் என்ற மமதை கொண்ட மனதை குறிக்கும்ன்றார். அத்தகைய மனம் உடையவர்களின் மாயமான மயக்கும் எண்ணங்கள் ஜனிக்கும் காரியங்களால் உண்டாகும் விளைவு மிகவும் கெடுதலை தரும். இந்த அகங்காரத்தோட செய்யக்கூடிய எல்லா செயலுமே கெடுதலை தான் தரும் அப்படிங்கிறார். எதுவுமே ஒரு உண்மையானவும் இருக்காது, ரெண்டாவது அது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்காது. இந்த அகங்காரத்தோட செய்யக்கூடிய செயல் எல்லாமே கெடுதலை தான் தரும் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லாம பயங்கரமானதாகவும் மனதை மயக்கி பல உடல் உபாதைகளையும் ஏற்படுத்தும். அப்படி இருக்கக்கூடிய அகங்காரத்தை கண்டு நான் மிகவும் பயப்படுகிறேன். இந்த மாதிரி அகங்காரம் எனக்குள்ள இருக்குது நான் நினைச்சு ரொம்ப பயப்படுறேன். இதை எப்படா நான் விட்டு ஒழிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார். அதோட மனசஞ்சலங்கள், ஆபத்துக்கள், வாழ்வில் வேண்டாத அதீதமான செயல்பாடுகள் ஆகிய அனைத்தும் இந்த அகங்காரத்தின் மூலமாக வெளிப்படுகின்றன. இந்த அகங்காரத்தை விட மோசமான ஒரு பெரிய எதிரி எதுவும் இல்லைன்றார். இந்த அகங்காரத்தை விட மோசமான பெரிய சத்ரு இந்த உலகில் கிடையாது. இந்த சத்ருவின் பிடியில் வெகு நாட்கள் இருந்த காரணத்தினால் என் மனம் மிகவும் கொந்தளிப்பு கொண்ட நிலையில் இருக்கின்றது. இதனால் ஆகாரம் எனக்கு ருசிக்கவில்லை, நீர் அருந்தவும் பிரீத்தி இல்லை. என்னோட ஈகோ, எனக்குள்ள இருக்கக்கூடிய அகங்காரத்தை பார்த்து என்னால தாங்க முடியல. அதனால என்னால சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல, எதுலையுமே எனக்கு சுகமா இல்லை, எதுவுமே எனக்கு வேணான்னு தோணுது. என் மனசுல அவ்வளவு ஒரு கொந்தளிப்பு இருக்குது. இப்படி அவதிப்படும் நான் மற்ற இன்பங்களை பற்றி என்ன சொல்ல முடியும்? இப்படி எனக்குள்ள கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்ன போய் மற்ற இன்பத்தை பத்தி இன்பமா இரு, நல்லா இரு, அப்படி இரு, இப்படி இருந்தா நான் எப்படி என்னால இருக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு வார்த்தை ஒண்ணு சொல்றாரு. அகங்காரத்தின் அடிப்படையில் செய்யப்படும் அன்றாட சடங்குகளும் யாகங்களும் இன்பங்களும் ஆகியவை அனைத்தும் வீணாகும். அவர் யாகங்களோ சடங்குகளோ தப்புன்னு சொல்ல வரல, அகங்காரத்தினால் செய்யப்படுவதுன்றார். அப்ப அகங்காரத்துல செய்யறதுனால எல்லாமே அது யூஸ்லெஸ், அகங்காரம் இல்லாம செய்யணும், அப்பதான் அது சரி அப்படிங்கறது சொல்ல வர்றாரு. உண்மையான வாழ்க்கையின் தத்துவம் இந்த பாழான அகங்காரத்தை முற்றிலும் துறப்பதில் தான் உள்ளது. இந்த அகங்காரம் ஒருவனின் மனதில் பரவி தெளிவற்ற நிலையை உருவாக்கும் வரை ஆசைகள் அதிகமாக நம்மிடம் தோன்றும். அகங்காரம் அதிகமா இருந்துச்சுன்னா ஆசை வருன்றார். அகங்காரத்தின் பிடியிலிருந்து என்னை விடுவிப்பதற்காக நான் அனைத்து கர்மங்களை விட்டு விட்டாலும் என்னுடைய வேதனைகள் நீங்கவில்லை. ஏன்னா அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ரூம்ல அமைதியா தானே உட்காந்துருக்காரு, எந்த வேலையும் செய்யறது இல்ல. எல்லாத்தையும் கர்மங்களை விட்டுட்டு நான் உட்கார்ந்தாலும் என் மனசு கேட்க மாட்டேது, எனக்குள்ள ஏகப்பட்ட வேதனைகளா இருக்குதுன்றாரு. எனது ஆத்மாவையும் நான் அறிய முடியவில்லை. ஆகையால் ரிஷிகளே, இந்த சாபம் போன்ற அகங்காரம் தான் இந்த உலகத்துக்கு எல்லா ஆபத்துகளுக்கும் மூல காரணம். இந்த அகங்காரம் அறிவையும் சரியாக தேர்வு செய்யும் திறனையும் சிதறடித்து மனதில் இடம் பிடித்து நம்மை பைத்திய நிலைக்கு கொண்டு சென்று விடும். ஆகையால் அப்படிப்பட்ட அகங்காரத்திலிருந்து விடுபட நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்குங்க, அகங்காரம் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எனிமி அப்படிங்கிறார். இந்த அகங்காரத்துல இருந்து நான் விடுபட்டுட்டேன்னா போதும், இதனாலதான் எனக்கு எல்லா கஷ்டத்துக்கும் சிரமம், இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு இதுதான் நம்மளுடைய எல்லா துக்கத்துக்கும் மூல காரணம், இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு இவர் தனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டே வரார். நல்லது.